friends, welcome to Chezhiyan Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு காய் தக்காளி வச்சு ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி பார்க்க போறோங்க. சோ வாங்க அதை எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை தக்காளி எடுத்துக்கோங்க. அதை வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஓகே, ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிட்டே வருதுங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை தக்காளியை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, பச்சை தக்காளி இருந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சுருங்க. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் இது செய்கிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், அது அப்படியே நல்லா சுருண்டு வருது பாருங்கள், வதங்கிடுச்சு நல்லா. ஓகே, கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈவன் தயிர் சாதத்துக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடருங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை வந்து கொஞ்சம் போகணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா பக்கமும் அந்த மசாலா வர மாதிரி. ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். உப்பு கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். உப்புக்கு வந்து கம்மியாக இருக்கிற போல் இருக்குது. ஓகேங்க, நல்லா வந்து பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை வந்து ஊற்றிடலாங்க. அந்த தக்காளி அளவுக்கு ஏற்ற போல் அந்த புளி தண்ணியை ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஸோ இந்த புளி தண்ணி சேர்க்கும் போது அது வந்து ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால தான் புளி தண்ணி சேர்க்குறேன். ஓகே, இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு அந்த தக்காளியும் நல்லா வெந்துடும். அதனால் மீடியமில் வச்சு நீங்கள் வந்து அதை கொதிக்க விடணும். ஸோ இப்போ நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பச்சை தக்காளி கிரேவி ரெடி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இதை மறக்காம உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.